ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுதலை தருகிறார் என்பதற்கு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற அடியேன் ஒரு பெரிய சாட்சி. ஆமென். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். மாத்திரமல்ல, இயேசு இன்றைக்கும் பலருடைய பாவ குற்றங்களை மன்னித்து சொந்த இரட்சகராக அநேக ஜனங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். ஆமென். சொன்ன மாதிரி அவர் மதத்தை மாற்ற வரவில்லை, மாறாக மனிதனுடைய மனதை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். இருளில் இருக்கிற அநேக ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். ஆமென். என்னுடைய பெயர் சி பிரசாந்த். சிறு வயது முதலே நான் பார்வையற்ற ஒரு சகோதரனாக வாழ்ந்து வந்தாலும் இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய அப்பா அம்மா அவர்கள் மூலமாக எனக்கு நல்ல படிப்பை தர முடிந்தது. நான் நெசரையிலிருந்து கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு வரையிலும் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய கல்லூரி படிப்பை துவங்குவதற்காக சென்னைக்கு வந்திருந்தேன். அப்பொழுது அந்த சமயத்தில் வந்திருக்கும் பொழுதுதான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்திலே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எனக்குள்ளாக அதிகமாக இருந்தது. அந்த வகையிலே நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படும் போது விஷன் ஃபார் த பிளைண்ட், பார்வையற்றோருக்கான அருட்பணி என்கிற இந்த ஊழியத்தின் சார்பாக அநேக அக்காமார் அண்ணமார் எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்தார்கள். நானும் அந்த சுவிசேஷத்தை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு இன்னும் 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 அதிகமாய் ஆண்டவரை நெருங்கி கிட்டி சேருவதற்கு அந்த சுவிசேஷ அறிவிப்பு ஏதுவாய் இருந்தது. அந்த சமயத்திலே மிஷன் ஃபார் த பிளைண்ட் ஊழியத்தினுடைய இயக்குனர் பிரதர் மணபாலன் ஐயா வந்து அநேக காரியங்களை என்னோடு பேசிவிட்டு ஒரு வார்த்தை என்னோடு பேசினார். அந்த வார்த்தை தான் என்னை அதிகமாக அசைத்தது. அது என்னன்னா, இந்த இந்தியாவிலே அநேக பார்வையற்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பார்வையற்ற மக்களை கர்த்தர் குறிப்பிட்ட பாதையிலே நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென்.